Hi friends, welcome to our YouTube channel. So இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துட்டிங்கன்னா how to clear group 2A or group 2 prelims in 50 days. ஸோ இந்த 50 டேஸை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணி எப்படி படித்தோம் அப்படின்னா இந்த 50 டேஸில் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அப்ஜெக்டிவ் டைப்பு குரூப் 2A லாங்குவேஜ் ஆர் தமிழ் வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழில் 100 கொஷின்ஸ் இருக்கும், மேக்ஸ் 25, ஜிஎஸ் வந்துட்டு 75 இருக்கும். ஸோ இந்த 3 சப்ஜெக்டில் எந்தெந்த யூனிட்டுக்கு மட்டும் ஸ்பெஷலாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தோம் அப்படின்னா இந்த டார்கெட்டை வந்துட்டு நம்ம ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ புதுசாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, இப்போ தான் வந்துட்டு ப்ரிப்பேர் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அண்ட் ஒர்க் போயிட்டே படிக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது ஷெட்யூல் போட தெரில, ஸோ எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்துட்டு சொல்கிறேன். அதுக்கான வீடியோவும் உங்களுக்கு மேக் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் டைம் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு என்ன கட் ஆஃப் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 145 கொஷின்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அவங்க மெயின் குரூப் 2A ப்ரிலிம்ஸ் வந்துட்டு கிளியர்டு மெயின்ஸ் எழுதுனாங்க. ஸோ பிஎஸ்டிஎம் அண்ட் அதர் குவாலிட்டிஸ் அதை எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி வச்சுருக்கக்கூடியவங்க வந்துட்டு 145 ஆர் 147 இந்த ரேஞ்சில் வந்துட்டு எடுத்தாங்க அப்படின்னா கிளியர்டு. ஸோ இந்த டைம் உங்களுக்கு கட் ஆஃப் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 155 ஆர் 160. 155 வந்துட்டு நார்மல், 160 எடுத்துட்டிங்க, 160 ப்ளஸ் எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப் ஜோன். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ப்ரிலிம்ஸ் வந்துட்டு எழுதலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் நினச்சிக்கலாம். ஸோ இந்த டைம் குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்துட்டு எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா 7,09,000 ப்ளஸ் பீப்புள் வந்துட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக 8 lakhs அப்படின்னு சொல்லி வச்சுருக்கலாம். ஸோ எவ்வளோ வேக்கன்சிஸ்க்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா 2,500 வேக்கன்சிஸ். ஸோ இந்த 2,500 வேக்கன்சியில் 2க்கு வந்துட்டு 500 வேக்கன்சிஸும் 2,000 வேக்கன்சிஸ் 2Aக்கும் வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் கூப்பிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் லாங்குவேஜ் தான் நமக்கு வந்துட்டு அடித்தளமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 100 கொஷின் மெயின் பார்ட் ஆஃப் ரோல் அப்படிங்கிறதே நமக்கு லாங்குவேஜ் தான். ஸோ தமிழில் வந்துட்டு 95, தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் எது எடுத்தாலும் அதில் 95 ப்ளஸ் எபோவ் வந்துட்டு நீங்கள் டார்கெட் ரீச் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 6 to தமிழ் மஸ்ட்டு, அட்டை டு அட்டை நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும். அண்ட் ஓல்டு தமிழ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 6th to 10th ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. இல்லை படிக்க முடியலன்னா 9th ஆர் 10th கண்டிப்பாக புக் வந்துட்டு நீங்கள் படிச்சிருங்க. அண்ட் 11th 12th வந்துட்டு சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் செலக்ட் பண்ணி படிங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட், ரிப்பீட்டட் கொஷின்ஸ் வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அதுவும் வந்துட்டு கட்டாயமாக படிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா மேக்ஸ். ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு மேக்ஸ் வந்துட்டு வரும், ஃப்ரீக்வெண்ட்டாக போடுவீங்க, மேக்ஸ் வந்துட்டு வராது. ஸோ எனக்கு வந்துட்டு மேக்ஸ் வரவே வராது. கண்டிப்பாக நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்னா டாபிக் வைஸ் வந்துட்டு நான் ஆல்ரெடி 6th 7th 8th அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன டாபிக்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு நோட்டில் எழுதி வச்சு அதை வந்து ரிவைஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நீங்களும் அதே போல் டாபிக் வைஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணி படிங்க. இப்போ வந்துட்டு எல்சிஎம் ஹச்சிஎஃப்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஷின் கேட்பாங்க. அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் 3 கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்க. பர்சன்டேஜ் இல்லாத கொஷின்ஸே கிடையாது. ஸோ அந்த மாதிரி செலக்டட் டாபிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக பார்த்துருங்க. டெய்லி ப்ராக்டிஸ் மஸ்ட்டு, 2 hours ஆகுது கண்டிப்பாக மேக்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நம்ம மேக்ஸில் வந்துட்டு வராதவங்க அட்லீஸ்ட் ஒரு 15 ப்ளஸ் ஆகுது போடணும். உங்களுக்கு மேக்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக 25 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் அடிச்சிடணும். மேக்ஸ் வந்துட்டு போட தெரியாது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக 15 ப்ளஸ் எபோவ் வந்துட்டு மேக்ஸில் கட்டாயம் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் அப்படிங்கிறது கடல் மாதிரி இருக்குங்க. எவ்வளோ படித்தாலும் கொஷின் டைம் எக்ஸாமில் கேட்கும்போது நமக்கு வந்துட்டு புரியாத மாதிரி இருக்கும், புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ 4 டாபிக்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ பாலிட்டி, யூனிட் 8, INM, ஹிஸ்ட்ரி. ஸோ இந்த டாபிக் இந்த யூனிட் மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா போதும்.
ஹிஸ்ட்ரி 10th ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக படிச்சிருங்க. ஐஎன்எம் பாலிட்டி 11th 12th வந்துட்டு மஸ்ட்டு. அண்ட் எக்கனாமி படிக்கிறீங்க அப்படின்னா 11th அண்ட் 12th பாக்ஸ் இன்ஃபோ கண்டிப்பாக படிச்சிருங்க. ஸோ பாக்ஸ் கண்டென்ட் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்துடணும் எக்கனாமிக்ஸில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக 10 கொஷின்ஸ் அதில் வந்து கேட்டுறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே, அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ எங்கிட்ட வந்துட்டு நான் டெய்லி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு நோட்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வேணும் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ கூட நான் வந்துட்டு போடுறேன். ஸோ ஆர் எனி யூடியூப் சேனல், ஏதாவது ஒரு யூடியூப் சேனல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதில் போடக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இந்த டார்கெட்டை நீங்கள் ரீச் பண்ணணும் அப்படின்னா ஸோ கன்சிஸ்டன்சியாக கண்டிப்பாக படிக்கணும். ஸோ இன்றைக்கி படிச்சிட்டோம் நாளைக்கு இல்லை என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ டெய்லியும் படிங்க. வீக்லி ஒன்ஸ் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நமக்கு மறந்துடும். படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அடுத்தடுத்து படிச்சுட்டே தான் போவோமே தவிர பின்னாடி வந்து என்ன நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறத ரிவைஸ் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். ஸோ வாரத்துக்கு ஒரு தடவை ரிவிஷன் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. ஸோ என்ன படிச்சிருந்தாலும் ஓகே, மேக்ஸ் ஆகட்டும், ஹிஸ்ட்ரி ஆகட்டும், ஜியாகிரஃபி ஆகட்டும், என்ன படிச்சிருந்தாலும் ஓகே. ஸோ ஜியாகிரஃபி சொல்ல மறந்துட்டேன். ஜியாகிரஃபி 10th ஜியாகிரஃபி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. 10th ஜியாகிரஃபி இனஃப். ஸோ அதில் இருக்கிற ஒரு 5 சப்ஜெக்டை மட்டும் பார்த்துட்டிங்க, 5 டாபிக்ஸை பார்த்துட்டிங்க அப்படின்னாலே இனஃப் முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்கள். குவாலிட்டி ஆஃப் டைமை வந்துட்டு ஏன்னா நமக்கு 50 days தான் இருக்குது. நம்ம இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு டைமை யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களை பற்றி நெகட்டிவாக பேசுகிறாங்க, இவள் படித்து என்ன பண்ண போகிறா அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறவங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக காதுலேயே வாங்கிக்காதீங்க. ஸோ சோஷியல் மீடியா மொபைல் பார்த்துட்டு படிக்கணும் ஓகே, உங்களுக்காக பார்க்குறீங்க, ரெஃபர் பண்ணுறக்காக பார்க்குறீங்கன்னா ஓகே. ரெஃபர் பண்ணுறக்காக மொபைல் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ஃபுல் டே அந்த மொபைல்லையே நம்ம மூழ்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு 50 daysக்கு மட்டும் கண்டிப்பாக தவிர்த்துருங்க. அண்ட் டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப். அவங்க வந்துட்டு அவ்வளோ படிச்சுட்டாங்க, அவங்க வந்துட்டு 90 போடுறாங்க. கொஷின் ஒரு லெசன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுறாங்க. உங்களோட ஷெல்ஃப் வந்துட்டு யாரு கூடயும் கம்பேர் பண்ணுவீங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து சோசியல் நல்லா ஜிஎஸ் நல்லா போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மேக்ஸ் வராது. மேக்ஸ் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தமிழ் வராது. தமிழும் மேக்ஸும் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஜிஎஸ்சில் பார்த்துட்டிங்க அப்படின்னா வீக்காக தான் இருப்பாங்க. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒருத்தவங்க நல்லா இருப்பாங்க. அண்ட் லக்கும் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு சாதகமாக அமையும். ஒரு சிலருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச கொஷின் எக்ஸாமில் கேட்டுட்டாங்க அப்படின்னா நான் தான் வந்துட்டு மார்க் நல்லா ஸ்கோர் பண்ணுவேன். உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்து கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் மார்க் வந்துட்டு பெட்டராக ஸ்கோர் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி யாரை பற்றியும் யாரையும் வந்துட்டு கம்பேர் பண்ணாதீங்க. ஸோ டூ யுவர் பெஸ்ட். நல்லா படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க, டைமை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த குரூப் 2வோட ப்ரிலிம்ஸை வந்துட்டு நம்ம கிராக் பண்ண போகிறோம். நம்ம தான் இந்த குரூப் 2 வந்துட்டு இந்த 2500 பேரில் வந்துட்டு நானும் ஒருத்தராக இருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு மனசில் வச்சுட்டே படிங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். என்னென்ன படிக்கிறோம், என்னென்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கேட்கணும், சஜஷன் இருக்குது அப்படின்னா வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் சொல்ல தயாராக இருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.